இது நம்ம வீடு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண வந்திருக்க இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்து ஒரு 5 நிமிஷம் டிராவல் பண்ணி வந்தாலே போதுங்க. நீங்களும் சொந்தமாகவே ஒரு 3 BHK வீடு வாங்கிக்க முடியும், அது அஃபோர்டபுளான பட்ஜெட்டில். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் 30க்கு 40ங்கிற சைட் எடுத்து நல்ல ஸ்பேசஸாக இந்த 3 BHK வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த வீட்டோட மெயின் டோர் திண்ணை மாதிரியான அமைப்பு கொடுத்து ட்ரெடிஷ்னல் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கிறதும், வீட்டுக்குள்ள பெரிய 16க்கு 16 லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங், 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸ், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், ட்ரெஸ்ஸிங் ஏரியா வித் அட்டாச்டு பாத்ரூம், ஓப்பன் பால்கனி, அவுட்டர் டாய்லெட்லாம் கொடுத்து ஒரு 3 BHK வீட்டுக்கு தேவையான எல்லா ரூம்ஸும் ஸ்பேசஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வீட்டை பற்றி முழுசாக ஒவ்வொரு விஷயங்களையும் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த 3 BHK வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 30க்கு 40ங்கிற 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்தி 1990 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீட்டை 3 BHK வீடாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு வீட்டோட ஓப்பன் பால்கனி ஏரியா எலிவேஷனில் தெரிகிற மாதிரி அங்கேயும் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்காக கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் லீப் டிசைனில் CNC லேசர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி இந்த வீட்டுக்கான மெயின் கேட்டை ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இங்கே போர்ட்டிகோ ஸ்பேஸ் பெருசாக ஸ்பேசஸாக அமைஞ்சிருக்கு. இதோட அளவுன்னு பார்க்கும்போது 11க்கு 21ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. பார்க்கிங்கோட சீலிங்கில் சின்ன சின்ன கோல்டன் பாம் கலரில் ஸ்பாட் லைட் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக இந்த வீட்டை சுற்றியும் நல்லா நடந்து வர மாதிரியான செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோலே கடைசியில் செட்பேக் ஏரியாவில் வீட்டுக்கான அவுட்டர் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டோரை வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் பாத்ரூமோட அளவு 8க்கு 4ங்கிற அளவு அமைஞ்சிருக்கு. இந்தியன் கிளாஸ் டைப்பை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ட்ரெடிஷ்னல் டைப்பில் டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி தேக்கு மரத்தில் செஞ்சு இந்த டோரை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டோட மெயின் டோருக்கு வெளியில் திண்ணை மாதிரியான அமைப்பு கொடுத்து 2 படிக்கிட்டே போகிற மாதிரியான ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதும் இங்கே 16க்கு 16ன்னு பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்கு சவுத்தன் சைட் வாலில் 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட்டும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரியான நிறைய ப்ரொவிஷன்ஸும் செஞ்சு வச்சுருக்காங்க. அது போக ஹாலோட வாலுக்கும் லைட் ஐவரி கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சவுத்தன் சைட் வாலில் சிவில் ஒர்க்லேயே இந்த வீட்டுக்கான பூஜை ஷெல்ஃபை ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்கு சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. லிவிங் ஹால் அடுத்து இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆக போகிறோம். இது லிவிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸில் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோஸும் கார்னரில் ஒரு செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷினும் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன் வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சன் டைனிங் மொத்தமாக சேர்த்து 11க்கு 16ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாமே அதுக்கு கிளாஸ் ஃபினிஷிங்கில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்கும் கிளாஸி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்லேயே கார்னரில் சிங்கை வந்து SSTயில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. கிச்சனோட சவுத்தன் சைட் வாலில் கடப்பாக்கள் வச்சு கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய வால் ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேக் சைட்லேயும் கிராசரிஸ் எல்லாம் அடிஷ்னலாக வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு நிறைய ஷெல்ஃபு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிண்டர் லெவல்லையும் RCC லேப்டாப் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சார்லூர்லேயும் டோரை ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் புட்டன் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட மொத்த அளவு 10க்கு 16ங்கிற அளவு அமைஞ்சிருக்கு. இங்கே வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோஸை மாட்டி வச்சுருக்காங்க. அது போக லிண்டர் லெவலில் RCC லேப்டாப் ஈஸ்டர்ன் சைட் வாலில் கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. இது ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இதோட அளவு 5க்கு 7ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு ஆண்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வெஸ்டர்ன் க்ளாசட் ஹேண்ட் வாஷ் மிஷின் பை ஃபிட்டிங்ஸ், இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க.
கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம்ல இருந்து வெளிய வந்ததும் இங்கே ஸ்டேர்கேஸ் ஏரியா அமைஞ்சிருக்கு. 8க்கு 6ங்கிற அளவுல இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவ யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டேர்கேஸ்க்கு கீழ யூபிஎஸ் இன்வெர்ட்டர்ல வச்சுக்கிற மாரி ப்ரொவிஷன் செஞ்சிருக்காங்க. ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட் சைடு ஹேண்டில்ஸ் ஃபுல்லாமே எஸ்எஸ்டியில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாலேயே 2 யூபிவிசி ஃபிக்ஸ்டு விண்டோவை மாட்டி வச்சுருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே பேசேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த பேசேஜை யூஸ் பண்ணி ஓப்பன் பால்கனி, அப்புறம் செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூமுக்கு இதுக்கெல்லாமே நம்ம போய்க்கலாம். பேசேஜ் ஏறி வந்தது இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இதோட அளவும் 10க்கு 16 தான். இங்கேயும் வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோஸ், ஜென்ரல் லெவலில் ஆர்சிசி லெஃப்ட், அப்புறம் ஈஸ்டர்ன் சைட் வாலில் கடப்பாக்கல் வச்சு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் 2 ஸ்பாட் லைட்டு கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவும் 5க்கு 7 தான். இங்கே வாலுக்கு ஃபுல்லாமே செக்டு பேட்டர்ன் டிசைனில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆண்டிஸ்கி டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ், பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் ரெடியாக மாட்டி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பேசேஜோட ரைட் சைடில் வீட்டோட தேர்ட் கிட்ஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10க்கு 11ங்கிற அளவில் இந்த தேர்ட் கிட்ஸ் பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஆர்சிசி லேப்டும் வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த தேர்ட் கிட்ஸ் பெட்ரூமில் அட்டாச்டு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வெளியில் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட அளவு 5க்கு 4.5. இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் ரெடியாக மாட்டி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. தேர்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் பேசேஜ்லேயே கடைசியில் கவர்ட் பால்கனி ஏரியா போகிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட அளவு 10க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட ஃப்ரண்ட் சைடில் பெரிய ஓப்பன் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. அதோட ஃப்ளோரிங்க்கு செமி டைமண்ட் ஷேப்பில் ஆண்டிஸ்கி டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேரப்பட்ட வாலில் ஒரு பகுதியில் மட்டும் 10mm டஃபன் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸை வந்து எஸ்எஸ்டியில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனி ஏரியாவோட ஒன் சைட் கார்னரில் டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஒரு மெட்டல் ஸ்டேர்கேஸும் அமைஞ்சிருக்கு. இந்த மெட்டல் ஸ்டேர்கேஸ் ஏறி டெரஸ் ரீச் ஆனதும் இங்கே 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸ் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. அது போக இந்த வீட்டுக்கு எல்லாமே பில்லர்ஸ் யூஸ் பண்ணி தான் வீடே கட்டியிருக்காங்க. வேணும்னா இங்கே வந்து டெரஸில் நம்ம ஒரு ரூமே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பில்லர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவு அடுத்து சாந்திமேடுங்கிற லொக்கேஷன்லாம் வந்திருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 69 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடு, இடம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறக்கு தினமும் வீடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.